எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வந்து செல்ஃப் லவோட ஃபோர்த் பில்லர் கிராட்டிடியூட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். கிராட்டிடியூட் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க அடிக்கடி கேட்டிருப்பீங்க. கிராட்டிடியூட் அப்படின்னா தட் இஸ் த ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப்டர் லவ். ஸோ கிராட்டிடியூட்ல இருக்கும்போது லைஃப் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் கிராட்டிடியூடோட இருக்கிறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வந்துட்டே இருக்கும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்ப கிராட்டிடியூட்ல நம்ம எப்பவுமே யூஸ்வலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பெரிய பெரிய விஷயத்துக்கு பெரிய பெரிய விஷயத்துக்கு என்ன பண்ணுவோம், வி ஃபைண்ட் இது இந்த மாதிரி எனக்கு வீடு கிடைச்சிச்சு, வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவோம். அதுக்கு ஐம் சோ கிரேட்ஃபுல் டு காட் அப்படின்னு சொல்லுவோம். பட் கிராட்டிடியூட உண்மையான கிராட்டிடியூட் என்ன? அப்ரிஷியேட்டிங் ஆர்டினரி things and not just extraordinary. What if the great blessing in your life are the ones you have stopped noticing? நீங்க எதெல்லாம் நோட்டீஸ் பண்ணலையோ அதுதான் உங்களோட லைஃபோட கிரேட்டஸ்ட் பிளெஸிங்கா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? சோ அப்ப அத நம்ம மிஸ் பண்ணிட மாட்டோமா? அத பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம். ஸோ வி லுக் ஃபார் கிராட்டிடியூட் இன் ராங் பிளேஸ். எங்கெல்லாம் பாக்குறோம், மோஸ்ட் பீப்புள் திங்க் கிராட்டிடியூட் இஸ் அபவுட் என்ன நினைக்கிறோம்னா, நம்ம யூஸ்வலா கிராட்டிடியூட்னா என்ன நினைக்கிறோம்னா, ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சா கடவுளுக்கு நன்றி சொல்லணும், சக்சஸ்ஃபுல்லா ஒரு பிசினஸ் ரன் ஆனா கடவுளுக்கு நன்றி சொல்லணும், ஒரு வீடு வாங்கினா, ஒரு ஹாப்பியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தா, இல்ல மணி நம்ம பேங்க்ல நிறைய இருந்தா அதுதான் கிராட்டிடியூட் அப்படின்னு நினைக்கிறோம். பட் கிராட்டிடியூட் பிகின்ஸ் ஹியர். த கிளாஸ் ஆஃப் வாட்டர் யூ ட்ரிங்க், த பெட் யூ ஸ்லீப் இன், the people who care about you, the body that carries you, the breath entering your lungs. So நம்ம தினசரி செய்யற வேலை அதை ஒன்றும் பெருசா இல்லைன்னு நினைப்போம். அது ஒரே ஒரு நாள் நம்ம கிட்ட இல்லைன்னா நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம கரண்ட் வந்து தினமுமே நம்ம வீட்டுல இருக்காது, தண்ணி தினமுமே இருக்கு மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ்ல. த பிரெத் ஸ்டோரி, லெசன் ஃப்ரம் ஐசியூ. இது வந்து நான் ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஐசியூல பேஷண்ட்ஸ் பார்க்கணும். பேஷண்ட்ஸ் பார்க்கறதுக்காக போகும்போது லைனா பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாரும் அன்கான்சியஸா இருப்பாங்க. வென்டிலேட்டர்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க பேஷண்ட்டை. வென்டிலேட்டர்னா ஆக்சிஜன் சப்ளை பண்ற ஒரு மிஷின். ஸோ அது வந்து ஆக்சிஜனோட கனெக்ட் ஆயிருக்கும். தினமும் அதை பார்க்கும்போது எனக்குள்ள ஏதோ ஒரு கஷ்டமா இருக்கும். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணேன், கவுண்டர்ல சிஸ்டர்ஸ் இருந்தாங்க, அவங்க கிட்ட போயிட்டு, நர்சஸ் இருந்தாங்க, அவங்க கிட்ட போயிட்டு ஒரு நாளைக்கு ஐசியூக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். 25,000 அப்படி சொன்னாங்க. இது 2008ல. நவ் இட்ஸ் ஈக்குவலன்ட் டு 1 lakh 1.5 lakhs இருக்கலாம். கேட்டுட்டு எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஏதோ ஒரு மாதிரி அப்செட்டிங்கா இருந்துச்சு. நான் உடனே வெளியில வந்துட்டு அந்த படியை விட்டு இறங்கும் போது, ஐசியூல இருந்து படியை விட்டு இறங்கும் போது ஒரு பெரிய விண்டோ இருக்கும். அந்த விண்டோல இருந்து என்னையே அறியாம அங்க நின்னு நான் அப்படியே வெளியில பாக்குறேன். பார்த்துட்டே நின்னுட்டு இருக்கேன். நிக்கும் போது எனக்கு தோணுது, அப்ப நம்ம வாங்குற இந்த மூச்சு காத்து ஒரு நாளைக்கு 25,000 அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அப்ப இன்னைக்கு நான் என்னால மூச்சு விட முடியலன்னா என்கிட்ட எவ்வளவு காசு இருந்தா நான் எவ்வளவு நாளைக்கு உயிரோட இருக்க முடியும்? சோ அதை யோசிக்கும் போது அப்ப நான் என்னோட பிரெத்தை நான் எவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிறேன் அப்படின்னு தோணுச்சு. இது அந்த 2008ல நடந்திருந்தாலும் எனக்கு அடிக்கடி எனக்கு ஞாபகம் வந்துட்டே போகும். நம்ம என் லைஃப்ல எதையாவது ஈஸியா கிடைக்கும் போது நான் வந்து அதை டேக்கிங் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு எடுத்துக்கும் போது எனக்கு இந்த ஸ்டோரி திரும்ப ஞாபகம் வரும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் வித் யூ. அப்ப நம்ம தினமும் வாங்குற மூச்சு காத்துக்கு விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எத்தனை வருஷம் வாழணுமோ அதை 25,000 இன்டூ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதை இன்னைக்கு டேட்டுக்கு மாத்திக்கோங்க. கிராட்டிடியூட்ல 5 levels ஆஃப் கிராட்டிடியூட் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல் பாத்தீங்கன்னா பொலைட் கிராட்டிடியூட், தேங்க்யூ அப்படின்னு சொல்றது. இதுதான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் செய்யற கிராட்டிடியூட். ரெண்டாவது கிராட்டிடியூட் என்ன பாத்தீங்கன்னா, லெவல் 2ல வந்து தேங்க்யூ ஃபார் திஸ் ஃபுட் அப்படின்னு சொல்றது, யூ ரெகக்னைஸ் த கிஃப்ட். தேர்ட் லெவல் பாத்தீங்கன்னா கிராட்டிடியூட் ஃபார் த பெனிஃபிட், தேங்க்யூ ஃபார் த டெலிஷியஸ் ஃபுட் தட் நரிஷ் மை பாடி அண்ட் சாட்டிஸ்ஃபைடு மை ஹங்கர் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நீங்க கொடுத்த சாப்பாடு எனக்கு வந்து என்னோட பாடிக்கு ஹெல்த்தியாவும் அதே நேரத்துல என்னோட ஹங்கரையும் ஃபில் பண்ணுச்சு, நான் ரொம்ப பசியோட வந்தேன், எனக்கு கொடுத்துருங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அதாவது இன்னொரு லெவல் எக்ஸ்ட்ரா போய் சொன்னீங்கன்னா அது கிராட்டிடியூட் லெவல் 3. லெவல் 4 அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்விசிபிள் கான்ட்ரிபியூட்டர்ஸ்.
இந்த லெவல் 4 கிராட்டிடியூட் வந்து நம்ம எப்பவுமே சாப்பிட ஆரம்பிக்க முன்னாடி எல்லா ரிலீஜனுமே ப்ரேயர் பண்ண சொல்லுவோம். ஸோ இஸ்லாம்ல வந்து பிஸ்மில்லான்னு சொல்லணும். எதுக்கு அப்படின்னா, அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சோடனே அல்ஹம்துலில்லா அப்படின்னு சொல்லுவோம். எதுக்கு அப்படின்னா, அந்த ஃபுட்டை எடுத்துட்டு வந்த ஃபார்மருக்கு, டிரைவருக்கு, அப்புறம் ஷாப் கீப்பர், த குக் அண்ட் எவ்ரி ஒன், யாரெல்லாம் அந்த ஃபுட்டை ஆக்குறதுக்கு ஹெல்ப் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி சொல்றது, இன்விசிபிள் கான்ட்ரிபியூட்டருக்கு சொல்றது லெவல் 4 ஆஃப் கிராட்டிடியூட். So you begin seeing the invisible network of support around you. ஸோ இதை நீங்க சாப்பாடை நினைச்சு பார்க்காம, இந்த ஃபுட்டை எப்படி இந்த பிளேட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது லெவல் 4. அது ஒவ்வொரு விஷயத்துலயும் இப்படி நம்ம யோசிச்சோம்னா, இப்போ நான் அபார்ட்மெண்ட்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி எனக்கு கார்பேஜ் எடுக்கிறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க, கார் துடைக்க ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் இப்ப இல்லைன்னா நான் என்ன ஆவேன்? ஸோ அவங்க அவங்க வந்து அந்த குப்பையை எடுக்கிறத ஒரு கேவலமா நினைச்சாங்க அப்படின்னா, இல்ல அவங்க ஒரு 2 நாள் வரல அப்படின்னா என்ன ஆகும் இந்த அபார்ட்மெண்ட்? அப்போ ஸோ ஈவன் தோ தே ஆர் ஒர்க்கிங் ஃபார் சேலரி, அவங்க இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம நினைச்சு அவங்கள ரெஸ்பெக்டோட ட்ரீட் பண்ணா அதுவும் கிராட்டிடியூட் தான். அப்புறம் இந்த லவ் ஃபீட்பேக் லூப், இதுதான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கிராட்டிடியூட். someone gives you kindness. உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றாங்க, நீங்க அடுத்த யாருக்கோ ஹெல்ப் பண்றீங்க. யாரோ உங்களுக்கு நாலேஜ் கொடுக்குறாங்கன்னா நீங்க அந்த நாலேஜை வெளியில எடுத்துட்டு போய் ஷேர் பண்றது. someone supports youனா நீங்க மத்தவங்க சப்போர்ட் பண்றது. so love begins to circulate, energy begins to circulate. this is the highest form of gratitude. gratitude என்ன பண்ணும்? உங்ககிட்ட ஆல்ரெடி என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு உங்க கண்ணை திறந்து பார்க்க வைக்கும். கொஞ்ச நாள் முன்னாடி என்னோட கிளையண்ட் ஒருத்தவங்களுக்கு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அப்போ அவங்க ஃபர்ஸ்ட் டைம் நடக்க போறாங்க. ஆஃப்டர் ஃப்ராக்சர் கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டே வாக் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க எனக்கு கூப்பிட்டாங்க, நீங்க இருந்தா நல்லா இருக்கும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு நான் போனப்போ அவங்கள பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க எனக்கு 2 புக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அந்த 2 புக்கையும் கொண்டு வந்து வீட்டுல வச்சுட்டேன். பட் எனக்கு படிக்கணும்னு தோணவே இல்லை, ரொம்ப நாளாவே தோணல, நான் படிக்கல. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் ரொம்ப டீப்பா சர்ச் பண்ணிட்டே இருக்கேன். பட் எதுல பார்த்தாலும் எனக்கு அந்த ஆன்சர் சாட்டிஸ்ஃபைடா இல்லை. ஒரு 100% ஆன்சர் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு 80%, 85%. பட் ஏதோ ஒரு 15% மிஸ்ஸிங். அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆஹ் அப்போ எனக்கு இந்த புக் கண்ணில் பட்டுச்சு. நான் அந்த புக்கை எடுத்து பாக்குறேன். நான் என்ன ஆன்சர் தேடிட்டு இருந்தேனோ எக்ஸாக்ட்லி அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அந்த புக்ல இருந்துச்சு. சோ நம்மளுக்கு என்ன தேவையோ அது ஆல்ரெடி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்க பாக்குறதுக்கு ரெடியா? ஆர் யூ ரெடி டு ரிசீவ் இட்? அதுதான் கிராட்டிடியூட். ஓகே. அப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்றத கடவுளுக்கு ஏற்கனவே தெரியும். அதை நம்மளுக்கு எப்ப கொடுக்குறாருன்னா அந்த சுச்சுவேஷன் வரும்போது இல்ல, அந்த சுச்சுவேஷன் வர்றதுக்கு முன்னாடியே கொடுத்துடுறாரு. அதை நீங்க பார்க்க ஆரம்பிக்கும் போதுதான் உங்களுக்கு அது புரியும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்ணுக்கு தெரியணும்னா என்ன வேணும்? கிராட்டிடியூட் வேணும். கிராட்டிடியூட் அண்ட் ஃபெய்த். இது வந்து கான்வர்சேஷன் வித் காட்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்ல வந்துட்டு ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கிராட்டிடியூட் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்கன்னா, ஒரு பிளெஸிங் ஏதோ ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அது வரத்துக்கு முன்னாடியே அதை நம்புறதுதான் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கிராட்டிடியூட். ஒரு உடம்பு சரியில்லாம இருக்கலாம், இல்ல ஒரு பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கலாம், இல்ல மணி இல்லாம இருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு ஆன்சருக்காக வெயிட் பண்ணலாம். ஸ்டில் யூ ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அண்ட் யூ ஃபீல் கிராட்டிடியூட். அது என்கிட்ட தான் வரப்போகுது, எப்படியும் வரும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா அதுதான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கிராட்டிடியூட். ஒரு விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் தேங்க்யூ சொல்றதை விட பாக்குறதுக்கு முன்னாடியே, அது வர்றதுக்கு முன்னாடியே நீங்க அதுக்கு நன்றி செலுத்துறது தான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கிராட்டிடியூட். ஸோ தேங்க்யூ, ஐ நோ லைஃப் இஸ் ஆல்ரெடி ஒர்க்கிங் இன் மை ஃபேவர். தட் இஸ் ஃபெய்த், தட் இஸ் ட்ரஸ்ட் அண்ட் தட் இஸ் கிராட்டிடியூட். ஸோ எக்ஸ்பிரஸ்ட் பிஃபோர் எவிடன்ஸ், எவிடன்ஸ் வரதுக்கு முன்னாடி எக்ஸ்பிரஸ் பண்றதுதான் உண்மையான கிராட்டிடியூட். ஸோ கிராட்டிடியூட்க்கும் செல்ஃப் லவ்க்கும் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்ட் வித் யுவர் பாடி. நீங்க கிரேட்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா ஸ்டார்ட் வித் யுவர் பாடி. திங்க் அபவுட் எவ்ரி திங் இட் ஹாஸ் கேரிட் யூ த்ரூ. எவ்ரி இல்னஸ், எத்தனை எத்தனை தடவை உடம்பு சரியில்லாம இப்போ நம்ம ரிகவர் ஆயிருக்கோம். எவ்ரி டிசப்பாயின்மெண்ட், ஒரு டிசப்பாயின்மெண்ட்க்கு அப்புறம் அப்படியே உடஞ்சு போயிடுறோம் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம எப்படி எழுந்துச்சோம் திரும்ப, இந்த ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், எவ்ரி ஹார்ட் பிரேக்,
எவ்ரி சேலஞ்ச் உங்க பாடி உங்களை என்ன பண்ணுச்சு, புஷ் பண்ணி இந்த இடத்துக்கு இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோமோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. ஸோ அதுக்கு நம்ம பாடிக்கு நம்ம கண்டிப்பா கிரேட்ஃபுல்லா இருந்து ஆகணும். ஸோ yet your heart keeps beating, your lungs keep breathing, your legs carrying you forward, your body never gave up on you. ஸோ ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த ஸ்டோரியில வந்து என்னன்னா, இந்த வார்ல வந்து குதிரைங்க இருக்குல்ல, வார்ல இருக்க குதிரைங்க எதுக்கு ஆப்போசிட்ல இருக்க டீம் பார்த்தா ஆக்சுவலி பயந்து தானே ஓடணும். ஆனா அதோட ஓனருக்காக அந்த ஓனர் ஒரே ஒரு கமாண்ட் என்னன்னா, போன சொல்லிட்டா அங்க யாரு என்ன இருந்தாலும் இட் மூவ்ஸ் ஃபார்வர்ட். அந்த மாதிரிதான் நம்ம பாடி நம்மளுக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. நீங்க நீங்க எந்த சுச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, உங்களை காப்பாத்துறது மட்டுமே அதோட கடமையா 24 மணி நேரமும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. சோ அந்த பாடிக்கு தேவையான ஃபுட்டு, வாட்டர் என்னெல்லாம் தேவையோ அதை நீங்க கரெக்டா கொடுக்கறது தான் கிராட்டிடியூட். பாடி தேங்க்யூன்னு சொல்றது இட்ஸ் ஒன் ஃபார்ம், வெரி லிட்டில். பட் அதுக்கு பதிலா நீங்க அதுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறது தானே கிராட்டிடியூட். ஓகே, ஹாவ் யூ அப்ரிசியேட்டட் இட், ஹாவ் யூ கேர் ஃபார் இட், ஹாவ் யூ ஸ்போக்கன் கைண்ட்லி டு இட். உங்க பாடி கிட்ட நீங்க என்னைக்காவது கைண்டா பேசிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. ஹாவ் யூ லவ்ட் இட், உங்க பாடி நீங்க லவ் பண்றீங்களா? Your body has supported you every moment of your life. Maybe it deserves your gratitude. So it deserves your gratitude. நீங்க கிராட்டிடியூட சும்மா போற போக்குல கொடுக்கல. It deserves your gratitude. Gratitude for the lessons. நம்ம டிஃபிகல்ட் பீப்புளை நிறைய வாட்டி மீட் பண்ணிருப்போம். நம்மளுக்கு கோவம் வரும், எப்படி இப்படி இப்படி ஒரு மனுஷனால இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஈவன் டிஃபிகல்ட் பீப்புள் ஹேவ் சம்திங் டு டீச்சர்ஸ். திஸ் டசன்ட் மீன் அப்ரூவிங் வாட் தே டிட். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நான் இந்த செல்ஃப் லவ் பத்தி சொல்லிட்டே வரதெல்லாம் நீங்க கொண்டு போய் டாக்ஸிக் பீப்புளுக்கு அப்ளை பண்ணிட்டு இன்னும் மாட்டிக்காதீங்க, இன்னும் ட்ராப் ஆயிடாதீங்க. திஸ் செல்ஃப் லவ் இஸ் ஒன்லி ஃபார் யுவர் செல்ஃப். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டாக்ஸிக் பீப்புளுக்கு தனி சைக்காலஜி, அது ரிவர்ஸ் சைக்காலஜி. அது நெக்ஸ்ட் நான் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசும்போது நான் சொல்றேன். சோ இப்ப நீங்க கத்துக்கிறத ஃபர்ஸ்ட் யூ அப்ளை டு யுவர் செல்ஃப். ஈவன் டாக்ஸிக்னு இல்ல, நார்மலா எந்த பர்சனுக்குமே நீங்க இப்ப இன்னும் ஸ்டார்ட் பண்ண தேவையில்லை. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வாட் ஸ்ட்ரென்த் டிட் திஸ் பில்ட்? அந்த அந்த லெசன்ஸ், அந்த டிஃபிகல்ட் பர்சன் கிட்ட இருந்து நமக்கு கிடைச்ச லெசன் என்ன, விஸ்டம் என்ன, அது என்ன ஹெல்ப் பண்ணுச்சு? வாட் பவுண்டரி டிட் ஹெல்ப் மீ டு கிரியேட்? எவ்ரி பர்சன் பிகம்ஸ் அ டீச்சர், எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் பிகம்ஸ் அ லெசன், அண்ட் எவ்ரி லெசன் பிகம்ஸ் அ growth. ஸோ உங்க லைஃப்ல நீங்க திரும்பி யோசிச்சு பாத்தீங்கன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் வேணும்னு வச்சுக்கோங்க, எக்ஸாக்ட்லி இப்ப இந்த நிமிஷம் உங்ககிட்ட இருக்கும், இருந்திருக்கும் கண்டிப்பா. சோ அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி அஹ், அது கிடைக்குமான்னு யோசிச்சிருப்போம், இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அதுக்கு நம்ம கிரேட்ஃபுல்லா இருக்கோமா? ஸோ we did not come here. So the journey என்ன, we did not come here simply for comfort, we came here for growth. ஒரு சோலுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா கம்ஃபர்ட் இல்லை, growth தான் வேணும். அப்ப நீங்க சோலை லிசன் பண்ணும்போது தான் கம்ஃபர்ட் விட்டே வெளியில வருவீங்க. growth expands awareness. Awareness brings us closer to our true nature. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவேர்னஸ் இல்லைன்னா தெரிஞ்சுக்க முடியாது. இக்னரன்ஸ்ல என்ன மத்தவங்க என்ன சொன்னாலும் அது உண்மை நம்பிடுவீங்க. அவேர்னஸ் மட்டும்தான் நீங்க யாருன்னே உங்களுக்கு காமிக்கும். நான் அவேர்னஸ்னா என்னன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எவ்ரி சேலஞ்ச் பிகம்ஸ் பார்ட் ஆஃப் த ஜேர்னி. ஸோ இந்த ஜேர்னியோட பார்ட் என்ன, ஒவ்வொரு சேலஞ்சுமே இந்த ஜேர்னில தேவையான விஷயங்கள் தான், எதுவுமே தேவையில்லைன்னு கிடையாது. கிராட்டிடியூட் ஸ்பீட்ஸ் அப் த ப்ராசஸ். இட் ஹெல்ப்ஸ் ஸ்டாப் ரெசிஸ்டிங் லைஃப் அண்ட் ஸ்டார்ட் லேர்னிங் ஃப்ரம் இட். ஸோ கிராட்டிடியூட் என்ன பண்ணுது, ஏதோ ஒன்று ஒரு கோலை நோக்கி போறீங்க அப்படின்னா கிராட்டிடியூட் இருக்கிறவங்களுக்கு அது 10 டைம்ஸ் ஃபாஸ்டரா நடக்கும். ஸோ உங்களோட growth ஜேர்னியை ஸ்பீட் அப் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் வித் கிராட்டிடியூட். இட் ஹெல்ப்ஸ் us to ஸ்டாப் ரெசிஸ்டிங் லைஃப். ஏன்னா நம்ம என்ன இல்லைன்னு பார்க்க போறது இல்லை, இனிமே என்ன இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி எனக்கு கொடுத்துருக்கு, அது எங்க இருக்குன்னு தான் தேட போறோம். ஓகே, அண்ட் ஸ்டார்ட் லேர்னிங் ஃப்ரம் இட். Today, don't wait for a miracle. Be grateful for your breath, grateful for your body, grateful for your lessons. Be grateful for your journey. Be grateful before the blessing arrives. Because gratitude is not simply saying thank you. Gratitude is recognizing that life has already given you far more than you have noticed. திரும்ப அமைதியா உட்காந்து உங்களுக்கு என்னெல்லாம் ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. That's when you know
உங்க லைஃப்ல எவ்வளவு விஷயம் இருக்கு நீங்க பார்க்காம இருக்கீங்க. அந்த மொமெண்ட் யூ ட்ரூலி see it, the your whole life begins to change. நீங்க தேடுறது எங்கேயுமே இருக்காது, உங்ககிட்ட தான் இருக்கும். Be grateful to you, to your body, and to others. And the moment you truly see it, the whole life begins to change. நீங்க உண்மையாவே டைம் எடுத்து அது டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா யூ வில் சேஞ்ச் யுவர் லைஃப். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கம்பேஷன் பார்க்க போறோம். அதோட செல்ஃப் லவ். இது செல்ஃப் லவ்ங்கிறது பெரிய டாபிக். நான் ஒரு பேசிக்கா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இத பத்தி நிறைய தெரியணும் அப்படின்னா இத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும். தெரிஞ்சுக்கிறதுனால ஒன்றும் ஆகாது. ஸோ யூ ஹாவ் டு இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும்தான் லைஃபோட இன்டிகிரேட் ஆகும். இல்லைன்னா கேட்டுட்டு மறந்து போயிடுவோம். அதுக்கப்புறமா திரும்ப கேட்கும் போது அன்னைக்கு படிச்சோமே அன்னைக்கு பார்த்தோமேன்னு ஞாபகம் இருக்கும், அவ்வளவுதான். ஸோ இன்டெகிரேட் பண்றது தான் முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை பத்தி நிறைய பேசலாம். ஓகே, see you then, bye bye.